Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. சூப்பரே வந்துட்டாரு சிவா. டெல்லியை ஆளறா விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க எங்க தமிழன். இதுதான் இவனை பேசாம ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்த்து விட்டுருக்கேங்க. அதான் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க. மாசு இந்த மாச கண்டு அஞ்சியே அந்த மாசு. எந்த மாசு? இவரு ஸ்போர்ட்ஸ்க்கு இருப்பாரு மா சுப்பிரமணியம். டெல்லியில எங்க அவர் இருக்காரு. நான் அங்க சொல்றது வந்து பொல்யூஷன். எங்க தலை போனா அப்படின்னா தலை வந்து பியூரிட்டி. நான் கூட போனாலே அங்க பொல்யூஷன் பூரா பறந்து டெல்லியே பியூரா இருக்கு. மச்சான் எனக்கு தெரிஞ்சு இவனை பேச்சாளர் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். அப்படின்றீங்களா? ஆமா. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல நீங்க சொல்லுங்க எந்த பார்ட்டிக்கு நம்ம விக்கிய பேச வைக்கலாம்? சூரியனுக்கே ஒளி கொடுக்கும். இல்ல இந்த மாதிரி நீ நல்லா பேசி பேசி ஆல்ரெடி பிராண்ட் எல்லாம் வச்சது போதாது, நீ இனிமே பார்ட்டி எல்லாம் வைக்க போயிடுவான். நல்லா இருக்கும்ல. நாட்டுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நாட்டுக்கு நல்லது செய்யறானா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் நியூஸ், iQOO Z10 இந்தியாவோட ஹையஸ்ட் பேட்டரி கொண்ட 7300 mAh பேட்டரி கொண்ட ஒரு போன் வந்துகிட்டு இருக்கு. கேமரா வந்து IMX அதேதான் 882. என்ன ப்ராசஸர்? Snapdragon 7S Gen 3. என்னடா எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க தான் இப்போ நீங்க இல்லையா அது? சரி ஓகே. இல்ல இல்ல ஒன்லி நெய் மீன். சரி நீ வா விஷயத்துக்கு வந்து இங்க எங்க கேப் அந்த ரூம்ல இருக்கு. ஷாமி லைவ் நாங்கலாம் இப்போ எக்ஸலைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸலைட்லயா? அது லேப்டாப் காச்சே தம்பி. அப்போ Snapdragon 8S லைட். ஓ 8S இது ரீசன்ட் 8 லைட். அந்த கான்சென்ட்ரேட் சிப்ஸ் என்ன பத்தியா நீ? ஏதா நேந்திரன் சிப்ஸ் வாங்க செட் அப்படி சொல்லலாம். ஓகே கட் ஷாட் ஆயிடுச்சு எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க நான் சொல்றேனே இவன் போதாங்க. நீ நடிகண்டா சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். ஓகே. சைனால ஆல்ரெடி 7500 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இப்போதான் வந்து 7300 mAh வந்து வருது. ஃபர்ஸ்ட் டைம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைன் போட்டிருக்கு. அது வந்து ஏப்ரல் 9ஆம் தேதியா? ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் யாருமே லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் 11ஆம் தேதி லான்ச் ஆகுது. ஸோ லீக்டு ஸ்பெக்ஸ் என்னன்னா Snapdragon 7S Gen 3 இருக்கு, 8 128, 8 256, 12 256 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 6.67 inch quad curved. அந்த கர்வ் போட்டிருக்காங்க அங்கே பாரு. குவாட் கர்வ் மாதிரியா இருக்கு. ஆமாம் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ குவாட் கர்வ்டு டிஸ்பிளே இருக்கான், AMOLED டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர 50 MP Sony IMX 882 அந்த iQOO சரி எல்லாம் ஓகே. அதே மாதிரி அந்த iQOOல இருந்துச்சு. இந்த ஃபோனை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து நீ சொல்றதெல்லாம் ஓகே வாட்ஸ். எனக்கு இன்னும் Realme P3 சீரிஸ்லாம் பார்க்குற மாதிரியே இருக்கு. அதேதானா? P3 Pro காம்படிஷன் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இல்ல அதே மாதிரி இருக்கு அந்த டிசைன்லாம். பேக் கர்வ், சைடு ஃப்ரேம் கர்வ் அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. அதே மாதிரி கர்வ்டு ஸ்கிரீன். சரி விடு, பேட்டரி மாத்திட்டோம் அந்த ஃபோனை தான் விக்கிறோம்னு சொல்லிட்டு போயேன். அதே மாதிரி அதே கேமரா 50 MP 2 MP. ஃப்ரண்ட்ல வந்து அதே 16 MP கேமரா. வெறும் கேமரா பேட்டரி மட்டும் மாறி இருக்குங்க. ஃப்ரண்ட்ல வந்து 32 MP, அந்த இதுல 32 MP இருந்துச்சு. நியூ 10R. இது சாமி படத்துல வர சீனாச்சே. என்ன காக்கா அந்த மாதிரி இருக்கு. அது தவிர 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு போட்டிருக்கு. பிரைசிங் வந்து 20,000 to 30,000 பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. எங்கள் பழைய கம்பெனி அடிக்கிறதுக்கோசரமே இவனுக்குலாம் பிறந்து வரானுங்க போலயே. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு Z9S வந்து 20,000 ஸ்டார்ட் ஆச்சுல. இது வந்து ஒரு 22 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது 22, 25, அப்புறம் 28, 8 128, 8 256, 12 256 அந்த மாதிரி தான். புல்ஷிட். சரி கமெண்ட் போமா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா சுரேஷ், eyebrows I am using S22 Plus 3 years old and Pixel 7a 3 months old secondary device. In photography the picture quality night and macro was better in S22 Plus when compared 7a. Why Pixel was failed here? Is any setting changed there? இல்ல இது என்ன நான் நீ போட்டியா? அதாவது நீ ஏதாவது ட்ரை பண்ணியா சாம்பிள்? ஏன் இல்ல ஒரு கேட்டிருக்க கேள்விக்கு கேக்குறேன்டா. S22 Plus யூஸ் பண்றாரு, 3 years old, Pixel 7a 3 months old, செகண்ட் டிவைஸ்.
ஃபோட்டோகிராஃபியில் பிக்சர் குவாலிட்டியில் நைட்டு மேக்ரோ பெட்டர் இன் S22 ப்ளஸ்ன்னு போட்டிருக்காரு. 7Aல மேக்ரோலாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. 7Aல பிரைமரி சென்சர் வச்சு தான் உருட்டணும். இப்போ தான் 9Aல மேக்ரோ வந்திருக்கு அல்ட்ரா வைட்ல கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நைட்ல வந்து 7Aல நல்லா இருக்கும். நைட் மோட்ல தரா நைட் சைட் போய் எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை சேஞ்செலாம் எதுவும் பண்ணணுமான்னா எனக்கு வந்து எப்படின்னா டேப் பண்ணிட்டு நம்ம இது மாற்றலாம்ல வச்சு அப்படியும் ஒயிட் பேலன்சிங் மாற்றலாம், எக்ஸ்போஷர் மாற்றலாம், HDR மாற்றலாம். இது எல்லாமே வந்து பிக்சலில் பண்ணலாம். இதை தாண்டி என்னென்னா நம்ம நைட் சைட்டில் போயிட்டு எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்குமே. சாம்சங் என்னென்னா நைட் டைமில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் செல்ஃபியில் வந்து சாம்சங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா செல்ஃபியில் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன் ஃப்ளாஷை வச்சு செல்ஃபி எடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தப்பிச்சிரும். ஆனால் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. இதுக்கு செட்டிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது ப்ரோ. நீங்கள் கேமரா ஆப்பை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போஷரும் HDRம் இதெல்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்து மாற்ற ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஓகே ஓகே. அடுத்த நியூஸ், போக்கோ F7 சீரிஸ் குளோபல் லான்ச் மார்ச் 25 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. F7 சீரிஸ்ன்னு போட்டிருக்கு, ஆனால் F7 லேட்டாக தான் வருமா. F7 Pro, F7 Ultra. ஆனால் அழகாக இருக்குது டிவைஸு பார்க்குறதுக்கு. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து அதே சர்க்குலர் கேமரா டிசைன் தான். போக்கோ ரெண்டுத்துலையுமே சர்க்குலர் கேமரா டிசைன் தான். ஆனால் ஒன்றில் மட்டும்தான் வந்து ட்ரிபிள் கேமரா, இன்னொன்றில் வந்து ஒரு டம்மி யூனிட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதை மூடி வச்சிருக்காங்க அந்த டிசைனுக்காக. ஆனால் அந்த எல்லோ தெரிஞ்சு அந்த ஃப்ளாஷ் அங்கேயே வச்சிருக்கலாம். அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஓரமாக வச்சிருக்காங்க ஃப்ளாஷ். மேபி அந்த இடத்துல பிராண்டிங் பேர் கூட போட்டிருக்கலாம் ஃப்ளாஷ் இருக்கிற இடத்துல. ஐடியா இல்லாத ஏன்டா விக்கி அல்ட்ரா பவர்டு ஃப்ளாக்ஷிப் ஆல் அரவுண்ட் போட்டிருக்கு. ஆல்ரெடி ரூமர்ஸ் படி வந்து K80 சைனாவில் K18 லான்ச் ஆன ஃபோன் தான் வந்து இது S7 Pro. அதுக்கப்புறம் இதில் வந்து F7 Ultra வந்து K80 Proன்னு லான்ச் ஆனது தான் வந்து. ஆனால் குளோபலில் வந்து பேட்டரி சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு லான்ச் ஆகுமா? இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த மாடல் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லோ கலரை CSK எடிஷன் உருட்டி CSK மதியில் விற்றுருவாங்க. CSK எடிஷன்லாம் ஆல்ரெடி போக்கோவில் இருக்குது. எல்லாம் நிறையா ஃபோனில் போக்கோவில் இருக்குது. போக்கோ இல்லை அது ஓகே. சிஎஸ்கேவும் எல்லோ. இப்போ சும்மா கீழே ஒரு சிஎஸ்கே பிராண்டிங்கை மட்டும் போட்டு விட்டு நம்ம காசி கிட்டையும் தோனி கிட்டையும் கொடுத்து விட்டா இதுதாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனுன்னா எவ்வளோ பேர் வாங்குவானுங்க. தோனி ஒரு ரன் அடித்தாலே அதுக்கு ஆகிற காசுக்கு வந்து அப்போ விலையை ஏற்றிடுவாங்க ஃபோனு. பரவாயில்லையா? அது பரவாயில்ல, ஃபோன் விலையும் ஏற்றி விட்டுருவானுங்க. ஸோ ஆனால் பேட்டரி சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு குளோபலில். சரி, யாரெல்லாம் செக்யூரிட்டி டிலேன்னு ஒன்று இருக்கு, அதை பார்த்துருக்கீங்களா? இப்போ அது செக்யூரிட்டி டிலே இன் ப்ராக்ரஸ் டைம் ரிமைனிங். இது என்ன பண்ணா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபேஸ் ஐடியோ மாற்றணும் இல்லாட்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு பண்ணணும்னு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்ல, டிவைஸ் 1 hour எடுத்துக்குமோ. ஏன்? யாரோ ஒருத்தர் குறுக்க பூந்து டிவைஸில் ஏதாவது கண்ட்ரோல்ஸை மாற்றுறதுக்கு பதில் இப்போ இந்த 1 hour கழிச்சு தான் நான் வந்து வேறு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ண முடியுமோ? டச் ஐடி இல்லாட்டி ஃபேஸ் ஐடி இதெல்லாம் மாற்றுறதா இருந்தால். மை காட், இந்த மாதிரிலாம் உங்கள் கம்பெனிலையும் இருக்காது? அது அப்படிலாம் இல்லை, நாங்கள்லாம் கொடுத்து விட்ருவோம். ஜாலியாக வச்சுக்கோங்கண்ணா. திருடரே இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, அவனும் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்காதா ஃபோனை? அவனும் ஒரு 3D அதான் 3Dல. உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்க வாங்குறீங்க. சரி, உங்ககிட்ட இந்த திருடுறவங்க கிட்ட காசு இருக்கா? இப்ப அவன்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட இல்ல. இப்ப நான் போய் பதிலுக்கு காசு உங்ககிட்ட இருக்கும், அதான் நீ வாங்குற போன் உங்ககிட்ட இல்ல. இல்லடா, எல்லாமே தான் என்ஜாய் அப்படிங்கற. எதுக்கு அந்த பாகுபாடு பாத்துக்கிட்டு? விக்கி ப்ரோட அட்ரஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் செய்யப்படும். அவன் டெய்லி போயிட்டு வரது வந்து கூகுள் ஹிஸ்டரியில எங்க கிட்ட இருக்கு, லொகேஷன் ஹிஸ்டரி கொடுத்துடுறோம். எங்கெங்க போவான், எப்பப்போ நாய் மேய்ப்போமோ கொண்டு நான் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். அவன்கிட்ட வந்து நீங்க எதனாலும் எடுத்தாலும் என்ஜாய் தான் சொல்லுவான். அப்போன்னு பார்த்தா என்கிட்ட இந்த சைடுல வந்து 2 பெடிகிரி பாக்கெட் இருக்கும், இந்த சைடுல ஒரு பெடிகிரி பாக்கெட் இருக்கு. பரவாயில்ல, நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா என்னோட கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் நான் பிளேஸ் பண்ணிடுவேன். ஸ்ட்ராட்டஜிக்கா? ஆமா. ஏன்டா வச்சா என்னோட டிவைஸை திருடணும் அப்படின்னா நீங்க வந்து ஈதர் சிவா வீட்டுக்கு போகணும் இல்லை வாட்ஸன் வீட்டுக்கு போகணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ்மெண்ட் வேற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி பரவாயில்ல, வளர வேண்டிய பிள்ளை, போயிட்டு போ. அவளை கிட்ட வந்தானா தாடியில இருந்து ஸ்மெல் எல்லாம் வராதுடா, விட்றா போடா. சரி, போக்கோ இந்தியா ஹெட் ஹிமான்ஷு டானா என்ன சொல்லிருக்காருன்னா, சைனா மாதிரியே தான் வந்து மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வந்து பேட்டரி இருக்கும், பேட்டரிலாம் கம்மி பண்ண மாட்டோம் இந்தியாவுக்காக. போன வாட்டி பார்த்தீங்களா குளோபலில் வேறு பேட்டரி இருந்துச்சு, எங்களுக்கு வந்து போக்கோ X1 ப்ரோவில் அதே பேட்டரி தான் கொடுத்தோம், சைனாவில் இருந்த பேட்டரி தான் கொடுத்தோம். ஸோ அதனால வந்து கவலைப்படாதீங்க, குளோபலுக்கு தான் வந்து வேறு பேட்டரி. ஆனால் எந்த ஃபோன் லான்ச் ஆகும்னு இது வரைக்கும் சொல்லலை. மோஸ்ட்லி F7 Ultra சான்சஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி F7 Pro வரும், அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து F7 வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி சைனாவில் இருக்கிற அதே மாதிரி தான் 6.61 inch 2K AMOLED பேனல் இருக்குது, 50 MP லைட் ஃபியூஷன் 800 அந்த சென்சார் இருக்குது. அது தவிர வந்து 30 MP அல்ட்ரா வைடு, 50 MP டெலிஃபோட்டோ
இதெல்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. அல்ட்ராவில் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, ஸ்லைட்லி சேஞ்சஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ F7 இருக்கான், ஆனால் F7 வந்து 8S Elite, இன்னும் 8S Elite அனௌன்ஸே பண்ணல, அது அனௌன்ஸ் பண்ண உடனே தான் வரும். அப்போ எப்படி வச்சா F7 வந்து 8S Eliteல வருதுன்னு வையன், அப்போ வந்து F7 அல்ட்ரான்னு ஒரு மாடல் இருக்குது அப்படின்னு வச்சோன்னா அல்ட்ரா வந்து 8 Elite, ப்ரோ வந்து 8 Gen 3. அப்பா மொரட்டுத்தனமாக இருக்குங்க லைனப்பு. என்ன சார் அடுத்து பாருங்க உங்களுக்கு என்னது அடுத்த கமெண்ட், அடுத்த கமெண்டா அடுத்து பாருங்க நீங்க கமெண்ட்டுக்கு அடுத்து எதுவும் பார்க்க கூடாதுன்னு உஜாலான ஒரு நியூஸ் இது. சரிவா திரு அப்படின்னு ஒரு கேட்டுக்காரு, ப்ரோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆர் UI வெர்ஷன் அப்டேட் பண்ணாம செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் பண்ண முடியுமா? செக்யூரிட்டி அப்டேட் ஏதாச்சும் ஃபோன்ல சேஞ்சஸ் வர சான்ஸ் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வராது ப்ரோ. சில சமயம் செக்யூரிட்டி அப்டேட்ன்ற பேரில் உள்ள போய் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ப்ரோ. அது என்ன நடக்கும், பேட்டரி லைஃப் கூட செக்யூரிட்டி அப்டேட் மூலமாக குறையிறதெல்லாம் பார்த்துருக்கேன். வந்திருக்கல வச்சு மார்ச் பேட்ச் வந்துருக்கேன், பேட்டரி நிக்கல சொல்லுது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே பிக்சல்ல மார்ச் பேட்ச் வஸ்டா இருக்கு அப்படின்னு. அதனால தான் என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க பீட்டா அப்படி ப்ரோ இருக்கு, நல்லா இருக்கு. கூகுளில் போய் கேட்க வேண்டியதானே, ஏங்க இப்படி முடிச்சு விட்றீங்க அப்படின்ட்டு. பீட்டா நல்லா இருக்கு, ஸ்டேபிள் நல்லா இல்லை, என்னையா அது புதுசாக இருக்கு கூகுள் அப்படின்னா கடந்த 4 வருஷம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு போல. டென்சார் ஃபுல்லாகவே அப்படிதான். அதனால 4 கேள்வி கேட்டு வராம இதுவாக வந்துருக்கீங்க. எனக்கு இவர் திருன்னு ஒன்று டக்குன்னு என்ன ஞாபகம் இருந்தது, லொல்லு சபால பார்த்துருக்கியா? சுவாமிநாதன் வந்து விசு மாதிரி பேசிட்டு இருப்பாரு அருணாச்சலம் படத்துல, உயர் திரு திரு திரு. இல்லடா இங்க வர்ற திருன்னு சொல்லியிருந்தல அதுக்கு சொன்னேன். அவர் பயங்கரமா இருக்கும் பாத்திருக்கல. ஐயோ என்ன நிறுத்தா இல்ல பேசிட்டே இருப்பாரா உடனே ரகுவரன் மாதிரி ஒருத்தர், என்னையா நீ நிறுத்துமா இல்ல நீ வேற அதையே இழுத்து பேசி. அது நிஜமா நல்லா பண்ணுவாங்கடா அவங்களாம், அந்த டீம் சூப்பர் டீம். சரி உங்க நியூஸ் வந்துருச்சு. HMD பார்பி ஃபோன் 8000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சந்தோஷம், சந்தோஷமா இருங்க, ஜாலி. HMD பார்பி ஃபோன் அதுக்கு ஃப்ரீயா என்னெல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? 2 கேஸ், பார்பி பொம்மை, பார்பியோட Dress, பார்பி பொம்மை கிடையாது, 2 கேஸ், கலர் கேஸ், அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் மாதிரி ஒரு லேண்ட்யார்ட் மாதிரி ஒன்று கொடுத்து அதுல கலர் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்காக இந்த டெக்கரேஷனுக்குலாம் வந்து ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சந்தோஷத்தை பாரு. இல்ல நீ எதுக்கு இப்போ இவ்வளவு நேரமா ஊழ விட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு இன்டர்ஃபேஸ் வேறையா, பார்பி வால்பேப்பர்ஸ், பார்பி ஆப் ஐகான்ஸ், டிஜிட்டல் வெல்பீயிங்ல வந்து உங்களுக்கு பார்பி மெடிடேஷன், செல்ஃப் கேர் ரிமைண்டர்ஸ். பார்பி மெடிடேஷன் என்ன பண்ணும்? பார்பி வந்து பார்பி மெடிடேட் பண்ண மாட்டா. சோ கஸ்டம் ரிங்டோன்ஸ், கஸ்டம் ரிங்டோன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கஸ்டம் ரிங்டோன்ஸ் இருக்கும். ஈஸ்டர் எக்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணி சல்லு செய்ய அந்த ரிங்டோன் இருக்கும். அதுல அந்த ரிங்டோன் அது கிடையாது, தேவடா தேவடா தான் ஏதோ ஒண்ணு தேவடா அதேதான். சோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் hmd.com buyers. ஆஃப்லைன்ல கிடைக்காது, ஃபிளிப்கார்ட்ல அமேசான்லலாம் கிடைக்காது. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஒன்லி ஃபார் இந்தியா என்ன சொல்லிருக்காரு, ஹைப்பர் கனெக்டட் வேர்ல்ட், ரிஃப்ரெஷிங் ஆல்டர்னேட்டிவ் வித் அவர் பார்பி இன்ஸ்பயர்டு ஃபீச்சர் ஃபோன், கல்ச்சுரல் ஐகான். பார்பி எப்போ கல்ச்சுரல் ஐகான மாறிச்சு? இந்தியாலே மாறி அது HMDல உண்டுடா, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் டிஜிட்டல் நாய்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கு, அதனால ஃபீச்சர் ஃபோன் வாங்கிக்கோங்க. இல்லை நிஜமாவே வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் நாங்களே இவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிராண்டுக்கு வேறு எதுவுமே தெரியாது. வேற எங்கே முன்னாடி மிரர் மாதிரி ஒன்று இருக்கா, நல்லா ஃபேஸ் பார்த்துக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகே வாங்கி கொடுத்துரு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துரு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே. அப்படிலாம் பார்த்தா சிவா தான் வாங்கி கொடுக்கணும். சிவா கிட்ட ஆல்ரெடி ஒரு 2 பாக்ஸ் வந்து வாங்கி ரெடி வச்சிருக்காரு. ஏய் சிவா எனக்கு தாண்டி யாரா அப்படி சொன்னது? இந்தாங்க ஒரு பார்பி ஃபோன். சரி அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட். ஹாய் சிவா ப்ரோ, ரீசென்ட்லி பாட் S28 for you. அப்ளை டெம்பர்ட் கிளாஸ். இப்போ டெம்பர்ட் கிளாஸை ரிமூவ் பண்ணா அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் சேர்ந்து போயிடுமா? போயிடுச்சுன்னா விசிபிளா தெரியுமா? கோட்டிங்லாம் போகாது, இது கொடுமை. இதெல்லாம் இப்படிலாம் போகாது, கோட்டிங்லாம் போகாது ப்ரோ. அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். கேம் ஆடும்போது நிறைய பேரோட தேய்ச்சிருவாங்கல்ல, அதில் தான் போகும் ரொம்ப நாள். அதுவும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அதேமாதிரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குறேன்னு ஸ்வைப் பண்ணி அந்த இடத்துல அதிகமான இம்பாக்ட் இருந்தனால அங்கே போகிறது இதெல்லாம் நடந்திருக்கு. பட் டெம்பர் கிளாஸ் ரிமூவ் பண்ணும்போதெல்லாம் போகாது. ஆனால் யூவி கிளாஸ்லாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, நிறைய ரிஸ்க்கு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான். இப்போ ஆல்ரெடி இதில் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வேறு இருக்குது, அது மேலே யூவி அடித்து அதை அடித்து இது ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாம்சங் அதான் வார்னிங், விவோ வார்னிங்கே கொடுத்தாங்க.
நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வாரண்டி போய் இது சரியில்லை, இயர்பீஸ்குள்ளே மாற்றி கொடுங்க, வாரண்டியில் மாற்றி கொடுங்க, டிஸ்பிளே வேறு செய்யலைன்றாங்க அப்படின்னு போட்டு. அதான் இயர்பீஸ் உள்ளலாம் போய்டும். அந்த மாதிரி ரிஸ்க் உங்களோட இதுதான். இங்கே யாரு லைவா இது பண்ணிட்டு இருக்காரு. இல்லடா இது இவங்க இல்ல அங்க பாரு ஆப்போசிட்ல. இப்ப பாரு ஆப்போசிட்ல ஆக்சுவலா ரகுவரன் இருப்பார்ல. இப்ப பாரு இப்ப பாரு இதுக்கு அந்த ஆளே பரவாயில்ல. சுத்தி வாய்ச்சி ஈச்சு அப்படின்னு வேணா யோசிச்சு இதுக்கு அந்த ஆளே பரவாயில்ல. இவங்கெல்லாம் வந்து ட்ரோல் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலா. போட் நிர்வாண கிறிஸ்டல் நீங்க சொல்லிருந்தீங்களே. ஆமா வட்சா ஈவென்ட்ல கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சரி போட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா அவங்க தான் வந்து யூடியூப் ஷாப்பிங் பார்ட்னராமே. ஓ அப்படியே. சோனி போட் இவங்கெல்லாம் பார்ட்னர். இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. நான் இது எப்பயோ வந்து ஓஞ்சி போனதுன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த என்னன்னா டிரான்ஸ்பரண்ட் இதுக்கு போட்டியா? ஆமா போட்டி தான் லூசா இருக்கு அப்படினீங்க. நான் எடுத்துட்டு வரேன் சார். நம்ம கண்டிப்பா மண்டே இன்னைக்கு. சோ இதுல என்னன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ், 3 கலர்ஸ், 32 dB ANC, 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ. அதெல்லாம் இதுலயும் இருக்கு. 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கு, 52 dB ANC இருக்கு. அப்புறம் இதுல வேற என்ன இருக்கு? மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி அதுவும் இருக்கு, அடாப்டிவ் EQ அதுவும் இருக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங், 100 hours ஆஃப் ப்ளேபேக் அண்ட் ஃபுல் சார்ஜா? என்னது? ஆமா 100 hours ப்ளேபேக்கா? 480 mAh பேட்டரிக்கு 100 hours ப்ளேபேக்கா? சாதாரண ஆள் கிடையாது அவர். வந்து வரலாறுக்கு 52 மணி நேரம் தாங்க. அது வந்து ASC SBC ஸ்விட்ச் ஆயிடும் போல. இதுலயே 460 mAh பேட்டரி இருக்கு. ஓ LHDC-னால இவங்க இல்ல இதுல AC தான். AC போட்டா தான் வந்து அடுத்த கேள்வி பரோட்ஸ் 3 மைக்ரோஃபோன் இருக்கு. அதுல அதெல்லாம் இருக்க போகுது நாய்ஸ் கேன்சல். இதுல 2 மைக். ஆமா 4 மைக் ANC. சோ ஒண்ணுல 2 மைக் தான் இருக்கு. அந்த 2 மைக்ல ஒன்று தான் வேலை செய்யும். அது இன்னொன்று லேட்டன்சி வந்து இது 45 மில்லி செகண்ட், இது வந்து 60 மில்லி செகண்ட் போட்டிருக்கு. இன்னியர் டிடெக்ஷன்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. IPX4 இது வந்து IP55 ரேட்டிங்ஸ். ஸோ போட் ஹியரபிள்ஸ் ஆப் அதில் தான் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். கூகுள் ஃபாஸ்ட் பேரும் இருக்குது. ஆப் நல்லா இருந்தது வாட்ஸ். ஆனால் அது கூட ரொம்ப பேசிக்காக தான் இருந்தது. இவங்க இதில் போட்டிருக்கேன் போட் அடாப்டிவ் EQ பவர்டு பை மிமி. ட்ரை பண்ணேன். ஆமாம் அப்புறமா க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 2500 ரூபாய்க்கு இது வாங்குறதுக்கு 2500 ரூபாய் வித் பேங்க் ஆஃபர் இது வாங்கிடலாம். இல்ல எனக்கு இப்போ என்னன்னா 100 hours பேட்டரி அதுதான். இல்ல ஒரு சேவ் பண்ணி நாய்ஸ் தான சொன்னேன். நாட் பட்ஸ் அது வருது. நாட் பட்ஸ் 3 இப்போ 2000 ரூபாய். இல்ல நீங்க அன்னைக்கு போஸோட உள்ளது வந்து யாரு நாய்ஸ் தானே போஸ் கூட சேர்ந்து பண்ணிருக்காங்க அந்த மாஸ்டர் பட்ஸ். அது 8000 ரூபாய். இல்ல அதுக்கு சொல்லல. ஒரு சில நேம்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ஏதோ நிஜமாவே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி அதுக்கு வர ரிசல்ட் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து எனக்கு தெரியல. இதுல வந்து நீ ஹைஃபை கோடக் இருக்காது, எல்லாமே வந்து ஹாஃப் பேக்டா இருக்கிற மாதிரி சில சமயங்கள்ல ஃபீல் ஆகுமா, அதுக்கு சொன்னேன். ஓகே யூஸ் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது நீங்கெல்லாம் மண்டே அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். எல்லாரும் தூக்கி போடுவோம் அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆனா 2 பட்ஸ் தான இருக்கு. எல்லாரும் சேர்ந்து எப்படி வரும்? அதெல்லாம் சூப்பரா கேட்கலாம் அப்படின்றீங்க. மல்டி பாயிண்ட் பேரிங் இருக்கா? நீ டிஜே மைக் எடுத்து காதுல வச்சா கூட அதுல கூட பாட்டு கேட்குமா? சம்மங்க. சரி அடுத்த கமெண்ட் என்னது? ஸ்வாபர்னி ப்ரோ OnePlus Nord 4 or GT60 or iQOO Neo 10R இதுல எது சூஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் UI இது எல்லாம் இதுல நல்லா இருக்கும். UI அப்படினா வந்து நாட் இல்ல மேக்ஸிமம் நாட் எஸ்கேப் அவ்வளவுதான். நாட் எஸ்கேப் ஆகி உள்ள பூந்துரும். GT60 என்ன வச்சு அந்த LTPO மட்டும் தான் இங்க எட்ஜ் 120 வாட் சார்ஜிங்கும் LTPO எட்ஜ். மற்றபடி கேமரா GT60ல வந்து பிரைமரி சென்சார் ஓகே எல்லா ஃபோன்ஸும் ஒரே மாதிரி தான். பெர்ஃபார்மன்ஸ்னா எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறீங்க? நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்னா எல்லாமே நல்லா தான் பண்ணும். கேமிங்னா வந்து இந்த நியோ 10Rல இந்த BGMI 120 FPS மாதிரி அட்வான்டேஜ்லாம் கொஞ்சம் இருக்கு. கூலிங்கும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் என்ன வச்சு இப்போ கேமரான்னு வரும்போது தான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது எதை வந்து நம்ம சொல்றதுன்னு. ஏன்னா இப்போ 10R ஆல்ரெடி நீ சொல்லிட்டேன், நியோ 10Rம் நல்லா தான் இருக்குன்னு நீ சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கேன். நல்ல டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் பெருசாக இது இல்லை. ஃபேக்ட் தான். ஆனால் இது எப்படி என்ன சொல்லலாம்? இப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு கேமரா அப்படின்றதுனால
தெரியல. ஹோல்ட் ஆன் சார், ஹோல்ட் ஆன் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இல்ல ஆனா அந்த 512GB மாடல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த GT60 எல்லாம் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆஃபர்ல ரொம்ப விலை கம்மி. ஆமா, உங்களுக்கு நார்மல் என்ட்ரி லெவல் மாடலே 125,000 கிடைச்சிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா கேமரா கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸிங் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது OnePlus Nord 4 கொஞ்சம் நல்லதாக இருந்தது. ஏன்னா இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தா அதுவும் 50 இதுவும் 50 இருக்கும். அதுலேயும் 8MP அல்ட்ராவைடு, இதுலேயும் 8MP அல்ட்ராவைடு. என்ன நார்மலில் 16MP செல்ஃபி இருக்கும், இதில் 32MP. பட் நம்ம இந்த 16MP யூஸ் பண்ணி பார்க்கும்போது டீசெண்டாக இருந்தது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த பட்ஜெட்டுக்கு. அதனால் நீங்கள் திங்க் பண்ணணும் ப்ரோ, உங்களுக்கு மெட்டல் பில்டு குவாலிட்டி வேணுமா, அலர்ட் ஸ்லைடர் வேணுமா, இதெல்லாம் நீங்கள் இப்போ யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்டுக்கு ஒரு நார்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆனால் iQOO Neo 10R இப்போ தான் வந்திருக்கு, இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. டக்குன்னு iQOO Neo 10R தான் 8S Gen 3 இருக்குது, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியல. கேமராவும் முக்கியம்னு சொன்னதால அதுவும் கேட்டிருக்கீங்க. UI வந்து ஒரு பெரிய பாயிண்ட். கேமரா மொக்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ, நம்ம ரீசெண்டாக வீடியோ இருக்கும் ஓரளவுக்கு டே டைமில் எல்லாத்துலேயுமே நல்லா மேக்ரோ கூட கொஞ்சம் நல்லா எடுத்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான். சரி, அடுத்தது Huawei Pura X அப்படின்ட்டு நீங்கள் எங்கேயும் வந்தீங்க புதுசா அப்படின்ட்டு 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓப்பன் பண்ணா ஃபோன் டிவைஸ் ஓப்பன் பண்ணா இப்படி இருக்கு. இந்த பக்கமா இப்படி வச்சு யூஸ் பண்றதுக்கு. சோ இப்படி யூஸ் பண்ணாம வந்து இப்படி யூஸ் பண்றது இல்லடா, இப்படி இப்படி யோசிச்சு பாரு, ஃபிளிப்பே இப்படி மடிச்சு திரும்ப அப்படி. அதனால தான் இப்படி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி கேமரா வந்து இந்த பக்கம் இப்படி வச்சிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாரு, நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம்ல உயர் திரு அந்த மாதிரி தான். இவ்வளவு நேரமா நம்ம இப்படி சொல்லிட்டு இருந்தோம். யாராவது பாட்காஸ்ட் மாதிரி லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி சொல்றாங்க இவங்க, இப்படிங்கிறாங்க, இப்படி இருக்குன்றாங்க. நம்ம எல்லாரும் சொன்னோம் ஹரிசாண்டல், தொடர்ந்து எல்லாரும் சொன்னோம்டா அப்படி. அப்படி இருக்கிறதுனால இப்படி முன்னாடி பின்னாடி தான். ஸோ ஹரிசாண்டல்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிசைன் வச்சிருக்காங்க. ரெண்டுத்துலயுமே LTPA பேனல் தான் 1:120Hz. ஆனால் 6.3 இன்ச்சு 3.5 இன்ச் வந்து கொஞ்சம் அவுட்டர் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. 1:1 தான். ஆமாம், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அவங்க போட்டிருக்காங்க, எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க இதில் பண்ணாங்க. சொல்லணும். அதை தவிர ஹைலைட் என்னென்னா இதில் வந்து 3.5 டெலிஃபோட்டோ கேமராவே வச்சுருக்காங்க. பார்த்தேன். ஒரு நார்மல் 50MP மெயின், 40MP அல்ட்ரா வைட், எல்லாமே ROIB வேறு. ROIB இந்த ரெண்டும் ROIB. அது 8MP டெலிஃபோட்டோ வந்து ஒன்றும் போடல. அது தவிர அந்த மல்டி ஸ்பெக்ட்ரல் சேனல் அது எல்லாத்துலேயும் வச்சிடுறாங்க. அதான் என்னடா அது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்க மாதிரி இருக்குது, 4 இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த 1.5MP அந்த மல்டி ஸ்பெக்ட்ரல் சென்சார் அது வந்து வச்சிடுறாங்க. அது தவிர பில்டு குவாலிட்டி வந்து UTG கிளாஸ், டைட்டானியம் அலாய் லேயர்லாம் வச்சுருக்காங்களாம். IPX8 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்ஸ் இருக்கான். சைனாவுக்கு வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வந்து இருக்குது. HarmonyOS 5 வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகுதான். ஸோ அதனால் 40% இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது HarmonyOS 4 கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. டியூவல் ஸ்க்ரீன் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய மிரர் செல்ஃபீஸு, பேட்டரி 2 கார்பன் சிலிக்கான் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் 4720 mAh பேட்டரி வச்சுருக்காங்க. 6 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 40 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குது. சைனாவில் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் வெளில தான் லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து புது கிரின் 9020 சிப்பு. 5G இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், சொல்ல மாட்டாங்க. 5G இருக்கும் ஏன்னா, ஆனால் ப்ரைஸ் பார்க்கும்போது தான் கொஞ்சம் அள்ளு விடுது. ஆனால் ப்ரைஸ் வந்து 90,000, 89,550 அப்படின்னு போட்டுருங்க. 90,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இப்போ சாம்சங்கோட ஃப்ளிப்பை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பர் ப்ராடக்ட் அந்த ப்ரைஸ்க்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. ஆன்சர் நிறைய பேர் போட்டுருந்தாங்க, நல்லா இருக்கு, வீடியோ பார்க்கலாம் வந்து சூப்பராக இருக்குது 16:10ல. செம. ஏன்னா 16:9 தானே டிவி சீரிஸ்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வரும். வாட்ஸ் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஏன்னா நிறைய இது 20:9 லாங் இதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சுல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த நியூஸில் பாரு எவ்வளோ மினிமல் பேசலு. Pixel 9a இங்கே பாரு doesn't have, நான் வச்சிருக்க ஃபோனுக்கும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து Pixel 9a இல்லையாமே. ஆமாம், 8GB ரேம் வேறு கொஞ்சம். ஆனால் 8GB ரேம்னால உங்களுக்கு வந்து ஜெமினி நானோ ஃபுல் வெர்ஷன் இந்த வெர்ஷன் ரன் பண்ண முடியல. நானோ எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு ஒன்று இருக்கான், அதுதான் வந்து Pixel 9லலாம் வந்து ரன் ஆகுதான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் அதுதான் வந்து ரன் பண்ண முடியுது. இதுதான் ரன் பண்ண முடியுது. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் கால் நோட்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸ்க்ரீன்ஷாட்ஸா? அதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒன்று இருக்கு, அது நீங்கள் யூஸ் பண்ணீங்களா இல்லையா? அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் இருக்கிறத பார்த்து அந்த அதில் இருக்கிற டேட்டாலாம் வந்து நீங்கள் எப்போ தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபீச்சர். அது Pixel 9ல டெமோ பண்ணாங்களே. ஆமாம், அந்த ஃபீச்சர் வந்து இதில் இல்லையா, Pixel 9a வந்து இல்லையா. அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஜெமினி கிட்ட வந்து
இல்லையே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பிக்சல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆப் எப்படி தெரியுமா சொல்றேன், இப்போ ஒரு மெயில் இருக்கு, எனக்கு வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இப்போ இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னா அந்த ஈவெண்ட்க்கான டேட்டுக்கு எடுத்து அதே சஜஸ்ட் பண்ணிச்சே. அதெல்லாம் போட்டிருக்கு. பிக்சல் 9a வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆப் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்றது? யூஎஸ்ல தான், யூஎஸ் மீடியா தான் இப்போ வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் இருக்கிறதுனால இதெல்லாம் ரன் பண்ண முடியாது அதால. ஓகே ஓகே அப்படின்ட்டு யூஎஸ் மீடியா போட்டிருக்காங்க. இது தெரில, வந்தாதான் தெரியும். ஏன்னா இப்போ யாருக்கிட்டையுமே ஃபோன் இல்லை. அது வேற ஏதோ அதையும் பிடிங்கிட்டாங்க, ஏதோ இஷ்யூன்ட்டு ஏதோ பிடிங்கிட்டாங்க. இப்போ அடுத்த மாதம் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை ஆனால் 12GB ரேம் கொடுத்துருக்கலான்னு மட்டும். அதை தவிர வந்து உங்களுக்கு கால் சம்மரி அந்த ஏஐ வச்சு அது வந்து இருக்காதான். கால் சம்மரி, கால் ரெக்கார்டிங் பண்ணி ஒரு சம்மரி, கால் ரெக்கார்டிங் பண்ணி அதுலேருந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணு. வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும், கால் ரெக்கார்டிங் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒரு HMD மொபைலுங்க. சரி ஃபர்ஸ்ட் கால் ரெக்கார்டிங்கே கிடையாது தானே பிக்சல் ஃபோன்ஸ்ல, அப்புறம் என்னத்த கால் சம்மரி இருக்கே. கால் சம்மரி வரும். சம்மரி கால் ரெக்கார்டிங்கே கிடையாதுல நம்மட்ட. ரெக்கார்ட் அண்ட் சம்மரிஸ், கால் நோட்ஸ்னு ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று இருக்கு. நீ கால் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்கிரைப் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்கு. நீ எப்படி சொல்றேன்னா இப்போ சைடுல வால்யூம் கீ எழுதிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் கொடுப்போம்ல அந்த மாதிரியா? அந்த மாதிரி கால் டிரான்ஸ்கிரைப் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு. ஒரு கால் ரெக்கார்டிங் கொடுத்தா ஆன் டிவைஸ் ப்ராசஸிங் தான் இது பண்ணுது. அதனால ஆன் டிவைஸ் ப்ராசஸிங் பண்றதுக்கு அதுக்கும் ரேம் அதிகமாக தேவை, அதுக்கும் ஜெமினி நானோ கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தேவை. இந்த வெர்ஷனில் வரான்னு போட்டிருக்கு. அதான் சேட்டலைட் SOS வந்து இருக்காது. ஏன்னா மாடம் வந்து பழைய மாடம் யூஸ் பண்ணுறாங்க. 8 சீரிஸோட மாடம் யூஸ் பண்ணுறாங்களா, 9 சீரிஸ் மாடம்னு 5400 தான் வந்து அது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ப்ரைஸ் கட்டாங்க. இதனால தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபரில் வந்தால் நீங்கள் பிக்சல் 9a வாங்கிக்கோங்க, 9a வாங்க தேவையில்லை அப்படின்னு. ஆமாம், அப்போ அதோட கம்மியாக வருமே பிக் பில்லியன் டேல. இப்பயே வந்து 256GB 49,999 சொல்றாங்க. அப்போ அது வந்து நாளை பின்ன 39,999 ஒரு 6 மாசத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 39,999 பிளஸ் பேங்க் ஆஃபர் போட்டா 36,999 இப்போ வாங்கிட்டு இருக்காங்கல்ல இந்த 8A அந்த பிரைஸ்க்கு இது வந்துடும் ஒரு 6 மாசத்துல. அப்படி வரும்போது ஆனால் 9 நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. 9 வந்து அது இறங்கி அடுத்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் அது கொஞ்சம் 50,000 பக்கத்துலேயே வரும். 9 சீரிஸ் கொஞ்சம் ஹிட் உண்மையை சொன்னால் 8 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் 8 கீழே வரைக்கும் வந்துச்சு, 40 கீழே. 9 அந்த அளவுக்கு ஈஸியாக வருமானு சந்தேகமாக இருக்குது. நம்ம அது கேமரா மட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதாவது நல்லா இம்ப்ரூவ் 8A விட இன்னும் பெட்டராக இருந்தால் இந்த மேக்ரோ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க தான். ஆமாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து இந்த பெசல்ஸ் வந்து சப்ஜெக்டிவான ஒரு ஏரியாங்க. எனக்கு வந்து அது நேரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அசிங்கமாலாம் தெரில. டிவைஸ் கையில் பிடிக்கவே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இந்த 8GB ரேமுங்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அப்புறம் இதனால இந்த ஏஐ ஃபீச்சர் வராது, அந்த ஏஐ ஃபீச்சர் வராதுங்கிறது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. கேமரா பம்பே கிடையாது, கையில் எடுக்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த பம்பு இவ்வளோ நாளாக டிஸ்டர்ப் பண்ணிச்சானா அப்படி இல்லை. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. வச்சா பக்கத்தில் வேறு ஏதாவது டிவைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த பேக் டிசைன் தான். அதான் மினிமல் டிசைன் ராவிக்கு ஒன்றுமே இருக்காது. வெறும் ஒரு கேமரா இருக்குது, அந்த சைடில் ஃப்ளாஷ் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரி, என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க RCB பார்ட்னர்ஷிப். நத்திங்கு ஜாலிதான். RCB பார்ட்னர்ஷிப் பண்றதுக்குலாம் காசு இருக்கு. வளர்ந்து வரும் குழந்தை நீங்களே அப்பாவோட பேங்க்ல இவ்வளவு பெரிய பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லாம போயிட்டீங்களா? அதுவும் அசோசியேட் ஸ்பான்சர் அப்படின்னு போட்டு அவங்களோட ஜெர்சியில் அப்புறமா இது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட ஏதோ ஒரு ட்வீட் சைட்ல தள்ளி இருப்பானுங்க. இல்ல அந்த அவங்க வந்து கெஞ்சுறாங்க எங்ககிட்ட. இல்ல அதான் நான் ட்வீட்ல கூட பார்த்தேன் எங்கேயோ. RCB கிட்ட 2 விஷயம் டக்குன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க. ஸ்பான்சர் பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க, அதாவது ஒரே ஆன்சர்னு சொல்லி ஒன்று போட்டுருந்தான். என்னன்னா கப்பு இருக்கான்னு கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு. ரெண்டுமே நத்திங் தாங்க அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி இது வேற இருக்கு. நாளைக்கு RCB மேட்ச் தான் இருக்கு. இப்போ இந்த வருஷம் மட்டும் இவங்க கப் அடிச்சிட்டாங்க வைங்கள. நத்திங் இதுல இருந்து வரும் ஒரு ட்வீட், நாங்க ஸ்பான்சர் பண்ணதுல தாங்க லக்கே மாறி இருக்கு. அப்படி இல்ல இல்ல நத்திங் கம்யூனிட்டி ஷேர் பண்ணேன், அது பாத்தீங்களா? UFS 2.2 யூஸ் பண்ணனும் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு அளவுக்கு கரெக்ட்டா இருக்கு. பட் வித்தியாசமே இல்ல, அந்த அளவுக்கு வித்தியாசம் இல்ல. அப்படி இல்லடா, நம்மட்ட ஒன்னு இருக்குன்னு வையேன், இருக்குன்னு சீன் போட தெரியுதுல்ல நமக்கு. இல்லன்னு யாராவது நம்மள போக் பண்ணுவாங்க. அது இல்லதான், ஆனா எங்க போன் நல்லா இருக்கு சொல்லிட்டு போலாம்.
அது இல்ல, அது ஏன் இல்லன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவை. அது ஏன் இல்லன்னா இப்ப 3.1க்கும் 2.2க்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆக்சுவலா வித்தியாசமே இல்ல. அதனால அப்படின்னா கேள்வி என்னன்னா அல்ல என் கேள்வி என்ன அப்புறம் என்னதுக்கு 3.1 வந்ததுங்கிறது. அப்போ நீ வந்து மெமரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய சயின்ஸே நீ கேள்வி கேட்கிற. அப்ப அந்த டெக்னாலஜில ஒண்ணுமே இல்ல, ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வர. கரெக்ட் இல்ல இதுவும் கரெக்ட். அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு கொடுக்க தேவையில்லைன்னு இல்லடா வைக்கி, கொடுக்கலாம். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா, 2.2க்கு நாங்க போக காரணம்னா இந்த பட்ஜெட்குள்ளேயே நாங்க வந்து கொண்டு வரணும் டிவைஸ்ங்கிறது தான் கீ இந்த இடத்துல. உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் டெலிவரி பண்ணிடுறேன், நத்திங் OS என்டர் இருக்கு, அதுதானே நம்மளோட யூஎஸ்பி, அதையும் கொடுக்குறேன். டிவைஸோட பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், பிளாஸ்டிக்ல இருந்து கிளாஸ் கொண்டு போயிருக்கேன், இது சொல்லலாம். ஆனா 2.2க்கும் 3.1க்கும் வித்தியாசம் இல்ல, நத்திங் ஃபோன் 3A ப்ரோக்கும் ஐபோன் 16 ப்ரோ பிளஸுக்கும் வித்தியாசம் இல்ல, இப்படி சொல்றதுதான் பிரச்சனை. இது கொஞ்சம் நிறுத்தி வாய்க்கலாம். எனக்கும் சம்பந்தம் இல்ல, சும்மா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவையும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க போல. நான் கூட சரி இன்னும் 2-3 வருஷம் ஜெயிக்காது இல்லடா, நான் கூட சரி எப்பயாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைப்பேனா. இது சில சமயங்கள் இருக்கும் பார்த்திருக்கியா, இந்த சிக்னல்ல யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இல்லாட்டி ரோட்ல ஏதாவது ஒரு நாய் இருக்கு கஷ்டப்படுது, ஒரு சில வீடியோஸ் கூட நீ பார்த்துருக்கலாம், கம்பெடுத்து போய் அடிப்பான். நமக்கு செம்ம காண்டாடு, என்னடா கம்பெடுத்து அடிச்சேன், அதுக்காக கேட்க வந்து ஒருத்தன் ரொம்ப அவன் சண்டை போடுவான், என்னதே நாய் அவனே நாய் கடிச்சிடும் அப்புறம். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் இந்த RCBன்னு தோணும். சில சமயங்கள்ல நம்மளும் இறங்கி வந்து பங்களாதேஷ் ஃபேன்ஸ் மாதிரி இல்லடா, அதான்டா இவ்வளவு வருஷமா வந்து ஜெயிக்கல, ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டிங் இருக்கிற டீம் வேற எப்பயுமே நிறைய ஜெயிக்கணும்னு நினைப்போமா, அதுக்குள்ள பயங்கரமா பேசுவாங்களா, இது ஜெயிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு தோணும் மைண்ட்ல. இன்னொரு ஒரு ட்வீட் நான் பார்த்தேன், டேய் இவனுக்கு போற போக்க பார்த்தா நம்மளே காசு கிரவுட் ஃபண்டிங் பண்ணி RCBக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு மேட்சை போட்டுரும், கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் வந்து கப் அடிச்சிரும்டா அப்படின்னு மட்டும். சவுத் ஆப்பிரிக்காவா தான் இருக்கும், அதுதான் RCBக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் ஆச்சா, என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் ஆக வாய்ப்பே இல்ல. சூப்பர் ஓவர் எத்தனை வருஷத்துக்கு இப்போ உட்காந்து, அதனால அங்கேயும் அந்த இடத்துலயே என் தலைவன் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிரும்டா. சரி, நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் RCB தான், KKRம் RCBயும் போடு. KKRக்கு அவ்வளவுதான் நாளையோட. இது வேற 6 மணில ஓபனிங் செரமனி, திஷா பத்தானி, அப்புறம் வேற யார், ஸ்ரேயா கோஷல், என் தலைவி ஸ்ரத்தா இல்லையா, ஸ்ரத்தாலாம் இல்ல. ஓ சரி, CMF ராஷ்மிகாவெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா CMF கூப்பிடல. அப்படியா, அவன் எதுக்கு சொல்றான்னு புரியுதுல்ல. சரி, புது நாட்டி டாக் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ரீமாஸ்டர் வந்து பிசிக்கு லான்ச் பண்றாங்க. ஏப்ரல் மாதம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி வருது. அதனால அந்த PS5ல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரீமாஸ்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ரீ, என்ஜாய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீ வாங்கிட்டியா? நீ வாங்கியிருப்பிய? இல்ல, PlayStation 5ல கோஸ்ட் ஆஃப் சுஷிமா தான் அடிக்கிட்டு இருக்கேன் நான். சரி, இதுக்கு வந்து யாராவது முன்னாடி ஆல்ரெடி இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீமாஸ்டர்ட் எடிஷன் வந்து ஃப்ரீ. நீ மைக்கில் வேற போட்டிருக்கு, வர கத்துனா காதுக்கு கொய்யின்னு. அங்கே மட்டும் கொஞ்சம் கெயினை கம்மி பண்ணுறேன் சார். ஸோ இந்த ரீமாஸ்டர்ட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு NVIDIA DLSS 3, அப்புறமா AMDயோட FSR 3.1, FSR 4 இந்த சப்போர்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. ஆனால் 150 GB வேணும்னு சொல்கிறீங்களே, எங்கேயா போகிறது? சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் 150 GB, 720p ஆடினாலும் உங்களுக்கு 16 GB RAM தேவையா. அது தவிர இது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. 1080pக்கு எவ்வளோ 3600 3060 போட்டிருக்காங்க ரைசன். இப்போ 3060, அப்போ ஹை, வெரி ஹை. ஃப்ரீ கேம் இந்த வாட்டி ஃப்ரீ கேம் வந்து உல்ஃபென்ஸ்டைன் ஆடிருக்கீங்களா சிவா? இப்போ வந்து ஃப்ரீ கேம் உல்ஃபென்ஸ்டைன் தி வேர்ல்ட் ஐன்ஸ்டைன் தான் ஆடிருக்காரு. உல்ஃபென்ஸ்டைன் ஆனது கிடையாது. அதாவது பிசிக்கும் எக்ஸ்பாக்ஸ்க்கும் வந்து அமேசான் பிரைமில் வந்து ஃப்ரீ. அப்புறம் இதுக்கு எபிக் கேம்ஸில் வந்து ஜுராசிக் வேர்ல்டு, அதாவது ஸ்ட்ராட்டஜி கேமா, ஜுராசிக் வேர்ல்டு எவல்யூஷன் 2 அந்த கேம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ரைட்டே, இதெல்லாம் தான் இங்கே நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து மண்டே சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவச்சன், சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ், put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு, ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு, மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இத பிடிச்சிருக்கு, அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா, டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.